கண்ட்ரியில பார்த்துருப்பீங்க. சின்னத்திரை நடிகர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி மலேசியாவில் நடைபெற்றது. அதுல வந்து ரோபோ சங்கரும் அவரோட 10 நிமிஷத்துல 100 வயசு பேசியிருந்தாங்க. எல்இடியில வந்து அந்த ஸ்கிரீன்ல யார் பேசுற ஒரு படம் போகும், டக் 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 டக், அவ்வளவுதான். ஒரு 100 டக்குல பார்த்தீங்கன்னா 100 வயசு. ஹலோ 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 உங்கள் மத்தியிலே திரு கிரி அவர்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அனுசாசனுக்கு ஒரு படத்தை கைத்தட்டு கொடுங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு அற்புதமான ஒரு விவசாயி கோவை அனுசாசரி. ஏன்னா நீங்க உங்களோட கைத்தட்டல் தான் அவங்க இன்னும் அடுத்த நிறைய நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. நிறைய மேஜிக் ஷோ இருக்கு, அடுத்த ரங்கதாவோட நிகழ்ச்சிலாம் இருக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த செல்போன்ல பிஸியா பேசிட்டே இருப்பான். அப்புறம் செல்போன் கம்பெனி ரெக்கார்டு வாய்ஸ் இருக்கும். சிறிது நேரம் வச்சு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ண வித்தியாசம் ஒரு போன் கேட்டு, நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையால தற்பொழுது செம போதையில் உள்ளார். சிறிது நேரம் கழித்து பயந்து என்னடா இப்படி ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை சில திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் நகைச்சுவையா பேசிட்டாங்கன்னா அவங்க பாணியில் எப்படி பேசுவாங்க பார்ப்போம். முதல்ல வந்து எல்லாத்துக்கும் குறித்து நடிகர், வில்ல நடிகர், குறைச்சி நடிகர் ரகுவரன் வந்து வசனத்தை பேசிட்டாருன்னா அவர் பாணியில் எப்படி பேசி பார்ப்போம். நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் தற்பொழுது நபரிடம் தொடர்பு கொண்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து போன் பண்ண, அதை நீ போன் பண்ண வைய செல்போன்ல பாப்பு வருட்டுப்பா. நன்றி. புத்து முத்தா பச்சரிசி வாடி புள்ள. ஐயோ ஐயோ, நீங்க டயல் செஞ்சு வாடிக்கையால தற்பொழுது எங்க போயிட்டு இருக்குதுன்னு வெளியில போயிட்டு இருக்கு. போகிறது ஆளுங்க தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ண மாப்பு மொத்தமா வச்சுட்டானுங்க ஆப்பு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. என்னையா காசு 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 வாங்க, நீங்களும் உங்க காசு கோடி வெளியே சம்பாதிச்சு காசு கொடுத்து சத்யாக்கு அருணா கிடையாது. அத்துதான் ஒரு தொகை காசு காசு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. உங்களை சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லியாங்க. அற்புதமான நிகழ்ச்சி நிறைய பார்த்து கொண்டிருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். மக்களை தவிர்த்து கேப்டன் என்னைக்கு போக மாட்டேன். உங்கள் மக்கள் மனதில் என்னைக்கு இருக்கு. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி கொடையிலும் அன்பான தமிழக ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா காலை எழுந்து கொண்டவர்களுக்கு பாத்திருக்கூடிய நேரத்துக்கு டிப்பர் சென்று நேரம் அறந்தாங்கிறது நம்ம ஊர் சுப்பிரமணியம் வரலாம் வந்தாங்கன்னா வரும்போது இடவே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னா வரும்போது கொஞ்ச நேரம் லேட் ஆகுது தப்பு இல்லைங்களா. இன்னைக்கு தோக்குற நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு தோக்குற இன்னைக்கு ஜெயிப்போம். என்னைக்கு ஜெயிக்கிறது நம்ம சுப்பிரமணியம் மக்கள் மட்டும்தான். வரட்டுங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமா. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் திறமை இருக்கும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு உங்க முன்னாடி பார்க்க போறேன். நீங்க தான் ஜட்ஜு. விஜய் டிவில எவ்வளவு ஜட்ஜஸ் இருப்பாங்க ஜி தமிழ்ல. இப்ப நீங்க தான் ஜட்ஜு. நம்ம கேள்விக்கு கரெக்டா போய் சொல்றாங்க. உங்க பேர் என்ன? நீவிலன். வித்தியாசமாக இருக்கு. என்ன படிக்கிறீங்க? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷம் படிக்கிற? ஒரு வருஷம் படிக்கிற. பாஸ் ஆகிட்டியா? சரி. தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் யார்? தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் விஜய் கூட ஒழுங்கா சொல்லுங்க. இளைய தளபதி விஜய் சொல்லு. சொல்லு. அல்டிமேட் ஸ்டார் பாஸ் பண்ணா தெரியல. 8ஆம் கிளாஸ். ஏய், இவரோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? தயாரிப்பாளர் எங்க வந்துட்டீங்க? நான் சொல்றேன். சரி. தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் சொன்ன இளைய தளபதி விஜய். ஓகேவா? பாக்கெட்ல என்ன வச்சுக்க கைகள் கைது இருக்காங்க. சரி, ஓகே. வைகை புயல் யாரு?
வடிவே கை தட்டி கேட்டா சொன்னாங்க. ஓகே, என்ன பேர் சொன்ன? பேர் என்ன சொன்ன? நீவிலன் சூப்பர் சூப்பர். ஒன்னே அற்புதமா சொல்லிட்டாங்க. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் கவுண்டமணி கவுண்டமணி. எத்தனாவது 8ஆம் கிளாஸ் 8 வருஷம் படிச்சுனா போட்டுருக்கேன். என்னடா என்னடா என்ன கால் இந்த பக்கம் பிடிக்க இருக்குது. 8 பஸ் சுத்திட்டு வந்தாங்க. ஸ்கூல் எங்க இருக்கு? கோபாலபுரம் கோபாலபுரம். ஓகே, எங்க ஸ்கூல் கரெக்டாக இடத்துல இருக்கா? சரி, இப்போ பணத்தை கை தட்டி கொடுங்க. தம்பிக்கு பேர் பாராட்டணும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம நடிகர்கள் பேசுறீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இது பைபாஸ் ரோட நினைச்சுங்க. இந்த ரோட்ல வந்து சில வெஹிக்கிள்ஸ் வண்டிகள்லாம் போச்சுன்னா அதோட சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்க போறீங்க. ஏன்னா ஒவ்வொரு நடிகர்கள் வாய்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் சாதாரணமா இருக்கும், எந்த வழி இருக்காது. அந்த சவுண்ட் எஃபெக்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும். அதுக்கு என்னன்னா நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த படத்தை கைதட்டல விசில் சத்தமே எனக்கு தேவை. அதனால முதல்ல ஒரு ரேஸ் பைக் வருது. 200 மீட்டர் ஸ்பீட்ல மின்னல்லாம் கிராஸ் பண்ணி போச்சுன்னா அந்த ரேஸ் பைக்கோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, உங்களை ஒரு டூர் கொண்டு போய் எந்த ஒரு டூர் சொல்லுங்க. பாண்டிச்சேரி எப்படி வேற கோவா வேற பிடிச்ச சொல்லுங்க. அமெரிக்கா இடிச்சா போய் நான் அமெரிக்கா எப்படி பாருங்க. சரி, ஓகே, இந்தியாவிலே போனோம். மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ட்ரெயின் ஹைதராபாத் போகுது. ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நடந்துக்கலாம், பாத்ரூம் போனா போய்க்கலாம், சாப்பிடலாம். ஆனால் ட்ரெயின் அப்படி ஒரு வசதி. நம்ம நண்பர் ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, திடீர்னு வந்துருச்சு, பாத்ரூம் போனாரு, கதவை தட்டி பார்க்க ஆள் திறக்கவே இல்லை. இது இந்த ட்ரெயினுக்குள்ள சம்பவம் நடக்குது. சில வியாபாரிகள் ட்ரெயினுக்குள்ள வியாபாரம் பண்றாங்க. ஆந்திரா பாடோட தெலுங்குல வியாபாரம் பண்ணுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இந்த சம்பவம் எப்படி நடக்குது பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஒரு நாள் பிறக்க போது. இது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பட்டியல் 345 ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 1 சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. முதல்ல பூஜ்ய பரம்பரை வந்து அசிங்கமா இருக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பழைய சாதம், சமோஷ் சமோஷ் சாத்துக்குடி கொய்யாக்கா பிராண்டி ஐயா, எனக்கு 2 கண்ணத்தில் ஒரு 2 ரூபா தான் போடுங்க. ஒரு கண்ணு இருக்கு, அப்ப 1 ரூபா பிடிச்சிட்டு 1 ரூபா போடுங்க. ட்ரெயின் பண்ணிட்டு ஆந்திரா போகுது. அது எப்படி வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க பார்ப்போம். சவுண்ட் வித்தியாசமா கேட்கும்.
కాపీలో టీలో బిగర్లో జొల్లులో అరుణ్ ఐస్ క్రీమ్ చూస్తారే జొల్లు వస్తుంది. పైనాపిల్ గొయ్యాకాలు పాల ఐసులు తిరిచి బోర్డ్స్ చేస్తారు, వీటికి డెలివరీ చేస్తున్నారు. ఫోన్ నంబర్లు 44 అది 6 అదో 4 6 ఓడలేదండి, ఓడలేదు. అడ్రస్ కూడా చెప్పండి బాబు, మా ఇంటికి కొట్టాకొద్దుల பாலிச்சுக்கொண்டு வரா. நன்றி. கடைசியாக ட்ரெயின் வந்து நடிகை மும்தாஜ் ஓட்டியிருந்தா அந்த ட்ரெயின் சவுண்ட் எப்படி இருக்கு பாப்போம். இப்போதான் சிரிக்கிறது மும்தாஜ் சொல்லுவாங்க. கொஞ்சம் நினைக்கிறது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இன்ஜின் சவுண்ட் எங்க என்ன போன எனக்கு தெரியாதா? கண்ணாரா கண்டதோடு கட்டி கூடிரா கைகளை தட்டி சிலருக்கு உட்கார்ந்து அனைத்து அந்தவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்பாடு செய்து நாளைய நண்பர் பிரேம் நல்ல ஒரு நன்றி தெரிவித்து உங்களுக்கு சென்னை கிரி நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஹாய் வணக்கம். நாங்கள் சென்னகிரி அசத்தபோதையார் கலக்குவதில் பார்த்துருக்கீங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஜி கிளிக் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிங் அப்படி அனுப்புங்க. வணக்கம்.